மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நெடுங்காலமாக எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, ஆனா நான் என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் எனக்கு பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கிறவர்களுக்கும், எனக்கு இந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாம அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குமான பதிவு தான் இது. ஆக்சுவலா இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்காக தான் இந்த பதிவு. இதுல ஒரு அற்புதமான குடிநீரும், நல்ல ஒரு அருமருந்தாகக்கூடிய குடிநீரும் இந்த பதிவோட இதுல நான் சொல்றேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சுகர் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்றது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இல்லைன்னா பிபி பிளட் சுகர், அதாவது உணவு உண்டு 2 மணி நேரத்திற்கு அப்புறம் எடுக்கக்கூடிய பிளட் சுகர், இல்ல போற போக்குல எங்கேயாவது போவோம், ஒரு சின்ன இதாட்டம் ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு ரேண்டம் பிளட் சுகர் பார்த்திருப்பாங்க. நம்ம அப்பதான் சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆகும், நிறைய ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்கும். உடனே பார்த்தோன்னா ஐயோ நமக்கு சக்கரை நோய் இருக்கே அப்படிங்கிற பயம், பதட்டம், படபடப்பு பல பேருக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கரை நோயாளியான்னு நம்ம முறையா தெரிஞ்சுக்கணும்னா, 3 மாதம் சர்க்கரையோட ஆவரேஜ், நம்மளோட ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய HbA1c பார்க்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு 5.7க்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்க சர்க்கரை நோயாளிகள் கிடையாது. 5.5 எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க சூப்பர்பா உங்க ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். 5.7ல இருந்து 6 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்களும் சர்க்கரை நோயாளிகள் இல்லை. ஆனா சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 6ல இருந்து 6.5க்குள்ள இருந்தது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் தான். ஆனா பெருசா இப்பயே நம்ம உடனே மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் உணவு முறையும் வாழ்வியல் முறைகளையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த சர்க்கரை நோயில இருந்து ரிவர்ஸ் ஆயிடலாம். 6.5க்கு மேல இருந்துச்சுன்னா முறையாக மருத்துவரை பார்த்து நம்ம சிகிச்சை எடுக்கணும். கை வைத்தியம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதையும் ஈஸியா இது பண்ணும். அப்புறம் 10, 12க்கு மேல 6.5க்கு மேல போச்சுனாலே நமக்கு இந்த சர்க்கரையால வரக்கூடிய அந்த துணை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு, ரத்த ஓட்டம் மற்ற உறுப்புகளுக்கு சீரா இருக்காது. உறுப்புகள், அது நரம்பானாலும் சரி, இதயமானாலும் சரி, இல்ல மூளையானாலும் சரி, கிட்னி ஆனாலும் சரி, பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க சர்க்கரை நோயாளிகள், நிறைய சர்க்கரை நோயாளிகளை நம்ம கன்சல்டேஷன் வரும் பொழுது பல இடங்களை பாக்குறவங்க எல்லாரும் இந்த ஃபாஸ்டிங் பிபி இதை வச்சுட்டு தான் வர்றாங்க. 15 வருடமா இருக்கட்டும், 20 வருடமா இருக்கட்டும், 25 வருடமா இருக்கணும், இந்த HbA1c பார்ப்பதே கிடையாது. இல்ல ரொம்ப ரேரா சில டயபெட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணதன் பேர்ல முறையா HbA1c பார்த்திருப்பாங்க. இது பார்க்காமல் இருப்பதுதான். ஆனா ஆக்சுவலி இவங்க சுகருக்குன்னு வந்திருக்க மாட்டாங்க. அதனால வரக்கூடிய எனக்கு காலில் புண்ணு இருக்கு, சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க தான் வருவாங்க. சோ அது இப்ப என்ன அப்படின்னா, இந்த 6.5க்கு மேல நம்ம விடக்கூடாது. அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3வது என்ன அப்படின்னா, அங்கதான் டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைய நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனா நான் உணவு முறை, வாழ்வியல் முறையெல்லாம் ஃபாலோ பண்றதில்ல. எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, எனக்கு இவ்வளோ எனக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுன்னா, இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பெரும் பணத்தையும் டயத்தையும் நம்ம மருத்துவமனையில செலவிட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால என்ன அப்படின்னா, மருந்தை சாப்பிட்டுட்டு உணவு முறையும் வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணினா தவறு. அடுத்து 4வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்ல சொன்ன சின்ன கைவைத்தியம் மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்றது, உணவு முறை ஃபாலோ பண்றது கிடையாது, பீரியாடிக்கா HbA1c பாக்குறது கிடையாது. இதுவும் பெரும் தவறுக்குரிய காரணம். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஸோ நெடு நாட்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, சர்க்கரை லெவல் குறையாமல் இருக்கு அப்படின்னா ஒரு 3 விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றிலை வேப்பிலை குடிநீர். ஸோ இந்த வெற்றிலை வேப்பிலை குடிநீருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேப்பிலை, முக்கியமா கொழுந்தா இருந்தா ரொம்ப நல்லது, நல்ல ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கணும். இதனுடன் அருகம்புல் நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். வெற்றிலை, அந்த எண்ணிக்கையில 4 வெற்றிலை காம்புகளை கிள்ளிடணும். ஸோ இதெல்லாம் நீட்டா வாஷ் பண்ணிட்டு தட்டிக்கலாம், இல்ல மிக்சியில போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ்ல வச்சா போதும். ஃபுல்லா அரைக்க கூடாது, பல்ஸ்ல வைக்கணும், திப்பி திப்பியா இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும், ஒரு மண் சட்டியில போட்டுடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா 500 ml தண்ணீர் விடணும். தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி
150 ml வந்து ஃபில்டர் பண்ணணும். வத்தின உடனே ஃபில்டர் பண்ணிட்டு அதனுடன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்து கொள்ளணும். ஸோ மஞ்சள் தூள் எவ்வளோ வந்து சேர்க்கணும் அப்படின்னா 5 சிட்டிகை மஞ்சள் தூள். ஸோ 5 சிட்டிகை மஞ்சள் தூள், விரலி மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சது, பாக்கெட் பவுடர் கிடையாது. இது பண்ணி காலை மாலை வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். ஸோ இது எடுக்கிறதுனால இருக்கக்கூடிய பர்பஸ் என்ன அப்படின்னா, நார்மலா வேப்பிள்ளை வந்து கசப்பு சுவை வாய்ந்தது. ஸோ இது இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் அது மாதிரி இன்சுலின் யூட்டிலைசேஷனுக்கும் ரொம்ப முக்கியமானது. வெற்றிலை இங்க நம்ம ஏன் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, செரிமானம் ரொம்ப முக்கியம். டைப் 2 சர்க்கரை நோயே நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவ முறைப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகளால் வரக்கூடியதான். அதை விட இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 1 monthல ஒரு ஆராய்ச்சி தரவுகள் வந்து நடந்திருக்கு. ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருக்கு. அதாவது GLP-1 ட்ரக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து ஈஸியா ரிவர்ஸ் ஆகும்னு. இது என்ன அப்படின்னா குளுக்கோகான் லைக் பெப்டைட் 1 அப்படின்னு. இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடல்ல தான் வந்து இருக்கும். ஸோ இது குடல்ல இருந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சுகர் உறிஞ்சுவதை வந்து தவிர்க்குது. அது நிறைய தவிர்த்துட்டு ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியை வந்து இருக்கு. நார்மலா இந்த ட்ரக் இனிஷியலா எதுக்காக வந்தது அப்படின்னா உடல் இளைப்பதற்காக வந்தது. ஆனா இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயையும் கண்ட்ரோல் பண்ணவும் ரிவர்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ அப்ப அந்த மருத்துவ முறைப்படியும் பார்த்தோம் அப்படின்னா அது செரிமான மண்டலத்தில் சேர்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனாலதான் எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா வெற்றிலையை வந்து யூஸ் பண்றோம். அருகம்புல் பயன்படுத்துவதற்குரிய காரணம் என்ன, இது ஒரு நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அடுத்து ஏன் இங்க மஞ்சள் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு கீலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம் உடலுக்குள் ஏதாவது தேவையில்லாத நச்சுக்கள் இருந்தது. ஏன்னா இதை நம்ம யாருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சுகர் ரொம்ப கண்ட்ரோல் ஆகாம இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சொல்லியிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ள நிறைய டாக்ஸின்ஸ் வந்து இருக்கும், தாபிதம் அடைஞ்சிருக்கும். அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்கு. ஸோ அதனால இது நல்ல பலன் கொடுக்க ஒரு விஷயம். அடுத்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், அன்னைக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் ஃபுல்லா எல்லாமே நெல்லி ஊறல் தண்ணீர். நல்லா 2 லிட்டர், 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 நெல்லிக்காய், நம்ம பெரிய நெல்லிக்காய் துருவி போட்டுறணும். போட்டுட்டு அந்த தண்ணீர் அந்த நெல்லிக்காய் துருவலை இது பண்ணும். சப்போஸ் 1 லிட்டர் தண்ணீர் நான் குடிச்சு முடிச்சுட்டேன்னா அடுத்து 1 லிட்டர் தண்ணீர்ல இந்த தண்ணீரை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பருகணும். அடுத்து காலையில் முளை கட்டிய வெந்தயம் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன் வெந்தயம் ஸ்ப்ரவுட்ஸ்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுல நம்பர் 1 ட்ரக், நம்பர் 1 மூலிகை, நம்பர் 1 மருந்து, உணவு அப்படின்னு எது எடுத்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெந்தயம் தான். ஆராய்ச்சி தரவுகள். ஸோ இந்த ஃபாலோ பண்ணும். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க யூஸ்வலா என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறீங்களோ அதை எடுங்க. பட் 2யுமே சேர்த்து எடுக்கும் பொழுது உங்க பிளட் சுகர் லெவல் குறையும் பொழுது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ், லோ குளுக்கோஸ் ஃபீலிங் இருக்கும். நீங்க 1 டச் பார்த்துட்டு உங்களுக்கு அது இதா இருந்ததுன்னா நீங்க மருத்துவர்களிடம் ஆலோசனை பண்ணி உங்களோட பிளட் சுகருக்கான மெடிசன்ஸை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. இதை எக்காரணத்தையும் கொண்டு நிறுத்தாதீங்க. இது எக்காரணத்தையும் கொண்டு உங்களுக்கு ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷனை உண்டு பண்ணாது. பட் இது நார்மலைஸ் பண்றப்ப அந்த மருந்துகள் சாப்பிடும் பொழுது கீழே குறைய ஆரம்பிச்சோம். இதனுடன் அடிஷ்னலா முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இது சத்துக்கள் உரிய விடாமல் நமக்கு வந்து கெடுதல் பண்ணும். அது ஒரு விஷயம். பால் அப்படிங்கிறப்பையும் அதுல சுகர் பேஸ் வந்து இருக்கு. நீங்க சர்க்கரை போடலைனாலும் அதுல சுகர் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நிறைய பட்டை தீட்டப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. நீங்க சாப்பிடக்கூடிய வெண்மை இட்லியும் சரி, நீங்க சாப்பிடக்கூடிய வெள்ளை பொன்னி அரிசினாலும் சரி, இதுவும் என்ன அப்படின்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த மைதாவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான். இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 1 month கழிச்சு, ஆக்சுவலா HbA1cங்கிறது 3 மாச லெவல்குரியதான். ஆனா பார்த்துட்டு நீங்க 1 month எவ்வளவு டயட் ரெஸ்ட்ரிக்டா இருந்துட்டீங்கன்னு பாருங்களேன். உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இப்போ ஒரு HbA1c 7.8 இருந்ததுன்னா கண்டிப்பா 1 drop ஆகி 6.8 அப்படிங்கிற லெவல்ல வந்து வரும். இதை பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்பாங்க. ஈவன் நமது மருத்துவமனையில ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க கூட ஒரு டவுட் வரும். என்ன டாக்டர், நீங்க சொன்ன இந்த விஷயமும் இதனுடன் நான் ஏற்கனவே எடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து எடுக்கலாமா, இல்ல நான் இது வரைக்கும் மாத்திரைகள் நான் எடுக்கவே இல்லை,
இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த உணவு முறை எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஆன்லைன்லனாலும் அப்ராட்ல இருந்து கேட்கறவங்களுக்குரிய விஷயம் இதுதான். ஏன்னா என்னால வர முடியாது. யூஸ்வலா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் கன்சல்டேஷன் போவாங்க. ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கிறப்ப நம்ம யூஸ்வலா வீடியோ கன்சல்டேஷன் தான் பண்ணுவோம். ஸோ அவ பார்க்கும் பொழுது அவங்களுடைய உடை, அதாவது எடை எப்படி இருக்கு, அவங்களுடைய வைட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நேர்ல வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலா எண் வகை தேர்வு அப்படின்னு நம்ம சித்த மருத்துவ முறைகள் இருக்கு. ஸோ அந்த எண் வகை தேர்வை நம்ம ஆன்லைன்லயே வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி எல்லாம் கேட்டு பார்த்துட்டு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லுவோம். இதை இப்படி ஃபாலோ பண்ணுங்க, இந்த மருந்துகள் எடுத்தீங்கன்னா இதை இப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க உங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி. இல்ல இந்த மருந்துகள் நான் எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதோட நம்ம உணவு முறை எப்படி ஃபாலோ பண்ணலாம், வாழ்வியல் முறை எங்க யூஸ்வலா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றப்ப தெரியும் நான் இந்த தவறுகளை செய்யறோம் அப்படிங்கிறத உங்களோட கன்சல்டேஷன்ல தெரிஞ்சுட்டோம். ஸோ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டைப் 2 சர்க்கரை நோய் அழகா ரிவர்ஸ் பண்ணலாம். டாக்டர் நீங்க சொல்றது இது ஒரு 40 வயது 50 வயதுக்காரவங்களுக்கான, அதுதான் தவறான ஒரு விஷயம். 80 வயதிலையும் ஒரு சர்க்கரை நோயாளியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் உணவு முறை வாழ்வியல் முறையின் மூலம். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், என்னுடைய தாயார் இருக்காங்க, என் பொண்ணு இருக்காங்க, நடக்கக்கூடிய ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, அவங்க பெற்றோர் இருக்காங்க, வயதுக்கு ஏத்தாப்புல எல்லோருமே நடப்போம். ஆனா அந்த ஸ்பீடுங்கிறது மாறும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த சர்க்கரையை வந்து டைஜஸ்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது மாறும். எப்படி அப்படின்னா இப்போ சின்ன குழந்தைகளுக்கு சீக்கிரமாவே ஆகும், கொஞ்சம் இதா இருக்கவங்களுக்கு லேட் ஆகும், 2 மணி நேரம் கழித்து ஆகும். நார்மலா இருக்கக்கூடிய ஏஜ்ல ஒரு 2 மணி நேரத்தில் ஆகும். டைம் வந்து வித்தியாசப்படும். ஆனா ஓவராலா யூட்டிலைஸ் பண்ணி ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீரா வச்சு உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா HbA1c தான் கரெக்டா வந்து காமிக்கும். சும்மா பிபி 2 மணி நேரம் கழிச்சு பிளட் சுகர் பார்த்துட்டு நான் இந்த உணவு சாப்பிட்டேன் எனக்கு சுகர் ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு 80 வயதிலேயோ 79 வயதிலேயோ இருப்பவர்கள் நினைப்பது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அதனால ஒவ்வொருவருக்கும் உணவு, வைத்தியம், வாழ்வியல் முறை வந்து மாறுபடும். அதை உரிய முறையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வயதிலும் சர்க்கரை நோய் வந்து ஒரு பெரும் நோயே கிடையாது. நன்றி.